உனக்கு சாப்பாடு தானே வேணும். அடுக்காலையில எடுத்து வச்சிருந்த சாப்பாடு இப்ப வந்து இலையில இருக்கும் பார். நீ முதல்ல கண்ணை மூடு. கும்தல கடி கொய்யாக்கா, வாழை இலையில சுரக்கா. ஆச்சரியமா இருக்கு. அது அப்படிதான் மக்களே. இம்மா வாயில வேற இலையா கிடக்கு. இப்ப பாரு, கும்தல கடி கொய்யாக்கா, வாழை இலையில சுரக்கா. எப்படி என் மேஜிக்? எம்மா நீ சரியான ஆளா இருக்கியா? உன்கிட்ட ஏகப்பட்ட வித்தை இருக்கு. ஆமா மக்களே, ஏகப்பட்ட வித்தை இருக்கு. ஒன்னொன்னா சொல்லி தாரேன். உன் மாமியார் கிட்ட கொண்டு அந்த வித்தை எல்லாம் காடி, அவ அவ்வளவுதான் ஒரே ஓட்டமா ஓடி போயிருவா. சரிம்மா, சோறு போம்மா. அம்மா எனக்கு பொரிச்ச மீன் தானே பிடிக்கும். பொரிச்ச மீன் எங்க? குழம்பு மீன் மட்டும் இருக்கு. அப்படி போட அருவாள. உங்க அன்னிக்கு அரி பாத்திர கூடாதுன்னு சோத்து கடியில பொரிச்ச மீனை வச்சு அப்படியே சோத்த மேல போட்டு மூடி இருக்கேன். சோத்து கடியில எடுத்துட்டு பாரு. அது அப்படித்தான். சரி சீக்கிரம் தின்னு. உங்க அன்னிக்காரி குளிச்சுட்டு வந்து தொலைய போறா. சரிம்மா, ஆரம்பிப்போம். புஷ்பாக்கா, உள்ள வா. எங்க வீட்டுக்குள்ள வரது இருக்கட்டும், குளிக்க போக வேண்டாமா? நான் தேர்ல நின்னுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் உள்ள வாயே, வந்துட்டு போலாம். ஐயா என்ன பாடுபடுத்தம்மா, நீ யார வர ஆயிட்ட. உள்ள வா, ஒரு நிமிஷம். நான் வாரேன். அழுகு துணியை வெளியே வச்சுட்டு வாரேன். இடியா யானையை தூக்கி தெருல கொண்டு வச்சிருக்கு. என்னடா இது, ஆள் அட்ரஸ காணல, சத்தம் மட்டும் கணீர் கணீர்னு வந்துச்சு. புஷ்பாக்கா, அப்பல இது வார வாரம் சொல்றால தவிர ஆளை பார்க்க முடிய மாட்டேங்குது. என்னக்கா கரண்டியும் கையுமா நின்னுட்டு இருக்க? உனக்கும் உன் மாமியாளுக்கும் கரண்டி சண்டையா? நீ வேற சும்மா இருட்டி. ஏற்கனவே அப்பப்ப சண்டை தான் நடக்கு, இதுல கரண்டி சண்டை வேறயா? அதென்ன பார்த்தேன். கரண்டி தள்ளிவி கண்ணுக்குள்ள குத்தி விடாத. என் மாமியாரி வயலுக்கு போயிருக்கா. அவ வரதுக்குள்ள கொஞ்சோடு சோத்து புரிஞ்சு வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிய, நிம்மதியா உட்காந்து தின்னுட்டு இருப்பா. அதான் கொஞ்சோடு சாம்பார் வச்சு வச்சிருக்கனா, வெறும் சாம்பார் வச்சு அவளுக்கு தொண்டைக்குள்ள இறங்காது. அதான் கொஞ்சோண்டு அப்பளம் பொரிச்சு வச்சிட்டோம்னா தின்றுவா. மாமியார் கண்டு அவ்வளவு பயப்படுத ஏங்கா? என் மாமியாரோட ஒரு பக்கத்தை தான் நீ பாத்திருக்க, இன்னொரு பக்கத்தை பாக்கலையே. இன்னொரு பக்கமா? ஆமா, பார்த்தா செத்துருவேன். என் மாமியாரோட பழையடியா உன் மாமியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, என் மாமியார் தான் நம்ம நம்பர் 1 பாத்துக்க. சரி, அவளை பத்தி ஒயாம பேசி இருந்தாலே சிறையா இருக்கட்டி. அப்பளத்தை பொரிச்சிட்டு வரேன்னா இப்போ உடனே போய் குளிக்க போயிடலாம். இந்த சிம்ரன் வேற எங்க தொலைஞ்சு போனாலும் தெரியல, அவளை வேற ஆளை காணல. எனக்கு பிடிச்ச அவியலு மணமணக்குதா தேங்காய் எண்ணெய் வாசத்துல. புஷ்பக்கா கூட்டு எதுவும் வைக்கல என்ன, அதான் கொஞ்சோண்டு அவியல் கொண்டு வந்தேன். அந்த அவியல் கூட்டு சிம்ரன் வாண்ட கேட்டம்ல, ஞாபகமே இல்ல பத்துக்கு. அதுக்குள்ள அப்பளத்தை பொரிக்கலாம் நானும் கிளம்பிட்டேன். நான் தான் அவியல் கொண்டு வந்துட்டோம்ல, இனி அப்பளத்தை பொரிக்காத. உன் மாமியாரி சாம்பார் வச்சு அவியல் வச்சு தின்பா. ஆமா, அதுவும் சரிதான். அப்ப குளிக்க போமா? சரி போவோம். புஷ்பக்கா சீக்கிரம் ஓடியா. என் மாமியாரி வேற அங்க என்ன அலப்பறம் பண்ணிட்டு நடக்கல தெரியல. வீட்டுல சீக்கிரம் வேற போனும் குளிச்சுட்டு. மீன் குழம்பு வச்சனா என் நாத்தனா கறி வேற வந்திருக்கா. அதான் ஒரு உருண்டை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரே ஒரு உருண்டை தான் வாயில போட்டேன், ஒன்னும் போடல பத்துக்க. இன்னும் நல்லா குளிச்சு போய் தான் திங்கணும். வாங்க போவோம். தண்ணிய பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. குஷ்புக்கா, எங்குள்ள அழுக்கு துணியை ஒரு வாரமா தூக்கி வை. யாம்டி தோய்க்கலையா? ஏக்கா, ஏங்கல துணி அங்க தூக்கி போடு. கிறுக்க பிடிச்சு போச்சு. ரெண்டு துணி வைக்கிறதுக்கலாமா? குளிக்க போறியா? சிம்ரன் ஓகேவா? ஓகே ஓகே. நான் என்ன கேட்டிட்டு இருக்கேன், நீ எதை சொல்லிட்டு இருக்க? என்னத ஓகே ஓகேன்னு அடக்கியா? கொலகார பாவி, இதை இழுத்து போடுதியே. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகிலகிலா. அப்பா குறுக்கு என்னன்னு வலிக்கப்பா. ரெண்டு முங்கோட விட்டுட்டியா? கூட ரெண்டு முங்க வைங்கடி. நல்லா இருக்கட்டி, மிஞ்சி மிஞ்சி எந்திக்கிறதுக்கு அளவோல இருக்கு பாத்துக்க. எம்மா தாயே, ஆள விடுமா சாமி. ஒன்னு தூக்கியே இடுப்பு ஒடிஞ்சிரும் போல இருக்கு. இன்னும் கூட ரெண்டு முங்க வச்சேன்னு வச்சுக்கா, நான் அதோட அடிச்சுட்டு போயிருவேன் பாத்துக்கோ. யாமக்களே, உனக்கு என்னாச்சு? என்ன என்ன? சொல்லு வந்துரு மக்களே. துப்பு துப்பு. என்ன செஞ்சாலும் வரமாட்டேங்க பாவி பைய மீன் முள்ளு. மக்களே கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் உங்க அன்னிகாரியை கூட்டிட்டு ஓடியாரேன். அவ குளிக்க போயிருக்கா. சரி, இப்போ ஓடியாரேன், இப்போ ஓடி தந்துருவேன். அதுக்குள்ள நீ வருதான்னு பாரு. என்ன பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனையா? மர்மோளே சிம்ரன், யாரு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்கான்னு பாப்போம். புஷ்பாக்கா, நீ என்ன இது யாரு? சின்ன பொண்ணுக்கு மாமியாருக்கு குரல் மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு மாமியாரே, உங்களுக்கு என்னாச்சு? மர்மோளே எங்க? மர்மோளே எங்க? தண்ணிக்குள்ள கிடக்கா. மர்மோளே, நீ எங்க இருக்க? வெளியே வா. வந்துட்டேன். என்னாச்சு? யா இப்படி ஆறவங்க கண்ணு பக்கம் திருப்பி விட்டுருக்கியோ? எல்லாமே போச்சு மர்மோளே. என்னடி சொல்லுதியா? உங்க துணியெல்லாம் போல ஆத்தோட இங்கதான் இருக்கு, இனிமேதான் துவைக்கணும். அது சொல்லல மர்மோளே. என் மாமா அதான் உன் நாத்தனாகாரி மீன் திண்டாளா, தொண்டையில சிக்கிட்டு மர்மோளே, சிக்கிட்டு.
சீக்கிரம் வா மர்மல, வந்து ஏதாவது பண்ணு வா. நில்லு மர்மல, நானும் வரேன். அட கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு. புஷ்பக்கா போமா, அழுக்கு துணி யார் எடுக்க போறா, வந்து துவைச்சுக்கலாம். என்ன ஆச்சோ யாதாச்சோ, பாவம் ஒத்தையில ஓடி இருக்கா சின்ன பொண்ணு. ஆமாட்டி பா போவோம். இந்த சின்ன பொண்ணுக்கு நாத்தனாக்காரி இருக்கால, ஒரு காசுக்கு ஆக மாட்டா. சிறை இழுக்கிறதுக்குனே இங்க வருவா போல இருக்கு. எப்படியாவது காப்பாத்த மருமோல, என் மோவா உசுறு வா கையில தான். அவ மாமியாருக்கும் மாப்பிளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு மருமோல, என்ன பதில் சொல்லுவேன்? எது மீனை முள்ள துப்பிட்டு திங்கி இருக்கலாமா? என்ன சின்ன பிள்ளையாத்தே உங்க மாவா? யாசந்த மருமோல, ஏதோ கிடைச்சு போச்சுன்னு ஆர்வ கொளர்ல லமக்குன்னு குவாலி மாதிரி முழுங்கி போட்டா பாத்துக்க. சரி, சோத்து உருண்டையாவது அள்ளி கொடுத்தேளா? இல்ல மருமோல, எனக்கு என்ன செய்ய தெரியாம ஒரே ஓட்டமா வந்தா தேடி ஓடியதே பாத்துக்க. அள்ளுகட்டே சோற முதல்ல உருட்டி கொடுப்போம். சோத்து பானையை தூக்கிட்டு ஓடியாங்க. பக்கா உங்க வீட்டுல ஒரு கொலை பழம் பார்த்தேனே, இக்கா 4-5 பழத்தை தூக்கிட்டு ஓடியாங்கக்கா. சின்ன பொண்ணு எப்படி வந்து சிக்கி இருக்க பாத்தியா? மருமோலதா சோத்து பானை வெறுஞ்சோறு தராதீங்க, ஏதோ குழம்பு ஊத்தி நாங்க. உங்க மோவலுக்கு கொழுப்ப பத்தியலா? மட்டன் குழம்பு ஊத்தி கொடுக்கட்டுமா? யாவடி உசுர வாங்குத படுபாவி, தின்னு தொலையாம்டி. என்ன காப்பாத்தணுமா வேண்டாமா? இல்ல உன் மாமியார வர சொல்லட்டுமா? வேண்டாண்டி, என் மாமியா வராண்டா. தாங்க தின்னு போடுதே. அடுத்த உருண்டை தள்ளு உள்ள. அட பாவி, பானையே காலி ஆயிட்டு என்ன யாப்ப விட்டுட்டு இருக்க? முள்ளு வெளியே வரும்னு பார்த்தா இது எல்லாம் உள்ள பேய்கிட்டேல இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, என்ன பழம்னா இடி முள்ளு தொண்டையில நிக்கா இல்ல பேய் தடிக்கல. அம்மா போல் உள்ளதான் நிக்கி. இந்த பழம் தின்னு. அண்ணி தோல் இருக்கு. ஆடு மாடுலாம் தோலை எடுத்து திங்கி தின்னு சும்மா. இவளுக்கு உரிச்சு கொடுக்கறதுன்னு காணாம இவளுக்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்ல அளவோட பழத்தை மட்டும் இருந்து ஊட்டி விடலாம் நினைச்சிருப்பா போல இருக்கு. எடி வாங்கி தின்னாம்டி. சபத்தை இதை திங்கும் போது அது முள்ளு போய் தொலையணும். எங்க போய் அடைச்சு கிடக்க தெரியல இந்த முள்ளு. உனக்கு நல்ல நேரம், நல்ல தின்னு முழுங்கு. யாசாதீங்க அண்ணி, சிரிச்சுக்கிட்டே தாங்க. ஆமா, இது ஒண்ணுதான் குறை, சிரிச்சுக்கிட்டே தரணும். சிரிக்கி நிலைமையில எல்லாம் வச்சிருக்க நீ என்ன? பழமும் தீந்து போச்சு, ஒரு சட்டி சோரம் தீந்து போச்சு. உன் முள்ளு போற மாதிரி தெரியல, நீ அப்படியே ஈரி போ. எப்படியாவது எடுத்துருக்க அண்டி பிள்ள. நான் அப்புறம் அடுத்த நேரம் எப்படி சோரம் திம்பேன்? இப்ப தின்ன சாப்பாடே ஒரு வாரத்துக்கு பத்துமே. இப்ப என்னக்கா செய்ய? முள்ளு தொண்டை விட்டு வெளியே வர மாட்டேங்க. சின்ன பொண்ணு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காதை கொண்டா. இந்த பாரு, நம்ம ஊர்ல மரம் இருக்கலாம். எக்கோ புரிஞ்சிட்டு ஆயன் கூட எங்க மருமோல என் மவளை கூப்பிடுத ஆஸ்பத்திரிக்கா? ஒரு 20,000 நோட் அடிச்சு வச்சிருக்கீங்களா? போயிரும் உடனே ஆஸ்பத்திரிக்கு. என்கிட்ட இல்ல மருமோல. அப்ப பேசாம இருங்க, வந்துரு. மருமோல, என் மவளை என்ன செய்ய போற? கடத்திட்டு போய் 1 லட்சம் ரூபாய் கேட்க போறோம். மருமோல, என் மவளை விட்டுரு மருமோல. என்ன இதெல்லாம் இப்படி நடு தெருல கெட்டி தொங்க விட்டுருக்க தலையில? இதை பேசாம இருங்க, எல்லாம் உங்களால வந்து வேண. கடைசியில ஒரு சட்டி சோறும் வீணா போச்சு, ஒரு சட்டி பழமும் வீணா போச்சு. அடி இறக்கி விடுங்க அடி. பாரு, அமைதியா இருந்தா தப்பிச்ச, இல்ல நடக்குது வேற. கொஞ்சம் பொறுத்துக்கமா, இப்படி பண்ணினாதான் மீன் முள்ள வெளியில வரும். எல்லா இடமும் இப்படிதான் பண்ணுவாங்க. அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரே அடியில ஒரு முள்ள வெளியில வந்துட்ட, அப்ப அடியில வெளுத்துற வேண்டியதான்.